சிங்கள தேசியமும் இல்ல, தமிழ் தேசியமும் இல்ல. சரி வேண்டாம், சரி சிங்களம் வேண்டாம், தமிழனும் வேண்டாம். ஆனா உழைக்கும் இருக்கும் இளைஞர் எங்கடாப்பா சிங்களமும் இல்லாம தமிழனும் இல்லாம யார் அவர்தான் புதுசா வந்தான் எனக்கு தெரியாது. சொல்லணும் தெரியுமா? மக்கள் தலைவரை பார்க்கலாம் இல்லையா? நான் எல்லாம் மந்திராவுக்கு தைரியம் இல்ல கரண்ட் எங்களுக்கு எல்லாம் நினைச்சு நாங்க போறோம். அப்படியா எல்லாமே எங்களோட போராட்டம் ஒரு தீர்வாகும் கிடைக்கும் வந்திருக்கு. அது பிள்ளையான வழியில போற மாதிரி இருக்குது. எங்களுடைய மக்களுக்கு விடுதலை வேண்டி தருவதாக சொல்லிக்கொண்டு நாங்கள் ஒற்றுமையுடன் ஒரு வாழ்வோம்னு சொல்லிக்கொண்ட நீங்கள், புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள தமிழர்கள் முதலீட்டாளர்கள் நாட்டுக்கு வர வேண்டும் என எதிர்பார்க்கின்ற நீங்கள், பல சலுகைகளை அறிவிக்கின்ற நீங்கள், தமிழருடைய அடிப்படை பிரச்சனைக்கும் நாங்கள் ஒருங்கிணைந்த நாட்டுக்களே ஒரே குடையுங்களே ஒரு தேசம் ஒரு நாடு என வாழ்வதாக இருந்திருந்தால் அதே சிங்கள இனம் வாழ்கிறது போது தமிழர்களுக்கு தீர்வை கொடுத்திருக்கலாம் தானே. ஆனா கதைக்கு சரி ஓகே என்ன இன்னொரு நாளைக்கு கதைக்கணும். பேர் மட்டும் இந்த இடத்துல வரக்கூடாது. விடவே மாட்டோம். தலைவனுக்கு பேர் சொல்கின்ற பொழுதே தமிழன் யாருக்குமே இல்லைன்னா யாரையும் ஒப்பிட மாட்டோம். அது அன்றைக்கு யாரும் சொல்றதுக்கு நான் தெளிவாக சொன்னேன். நாங்கள் அப்படி சொல்லல, நாங்க இப்படித்தான் சொல்றோம். கடவுளோட மனுஷரை ஒப்பிடுற இல்லைன்னு அவ்வளவுதான். சரி என்ன ஓகே. எங்களுடைய கரிகாலன் படை கட்டி வாழ்ந்த எங்களது தலைவனோடு ஒப்பிடாத என்கின்ற ஒரு ஒருமத்தோடு உள்ள ஒரு தமிழன் சொல்கிறான் என்றால் அதான் அவன் வீரம் உள்ளவன், விவேகம் உள்ளவன், ஆர்ப்பரித்து எழுகின்ற அலைகள் போல ஒப்பனைக்கு உள்ளனவன். அன்னையோடு இவரை ஒப்பிடாதீர்கள் என சொல்லப்படுகின்ற இந்த கூட்டு நாங்கள் 1000 வீதம் அதனை வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அப்படித்தான் நாங்கள் கருதுகிறோம். ஒருபோதும் இவருக்கும் எங்களோட அன்னைக்கும் கால் தூசுக்கும் விடவில்லை. அண்ணன் லைவா போட்டுட்டு வந்து இப்படி பப்ளிக் வந்து இன்னும் கடுமையா விமர்சிக்கிறதும் இல்ல. தலைவர் அவர்கள், எங்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வருடத்தில் மாவீரன் நாள்ல ஒரு முறை தான் பேச வருவார். அதுவும் கமலாக்கு முன்னுக்கு வாரிறாங்க. அந்த ஊடகத்துல இருந்து அதை கொப்பி எடுத்து எல்லா ஊடகத்தையும் கொடுக்குறாங்க. அம்முட்டுதான் நேருக்கு நேர் பேசுறதும் இல்லை. அண்ணன் எழுதி வச்சதை அப்படியே வாரர், அப்படி அழகா படிக்கிறார், படிச்சுட்டு அண்ணன் போறார், அவ்வளவுதான் விஷயம். அந்த தலைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கும் அந்த நேர்மையும் அந்த விதியையும் நேற்று மாவீரன் நாளுக்கு பூ போட்டு வணங்காதவன் எல்லாம் போயிருந்து கொண்டு, முள்ளிவாய்க்கால் முண்டத்திலே போயிருந்து பூ போட்டு வணங்காதவன் எல்லாம் போயிருந்து கொண்டு இன்றைக்கு எங்கள் தலைவரை பற்றி பேசுறானேண்டா, தலைவருக்கு பக்கத்துல நின்றவங்களும் தலைவரோடு அந்த கட்டளை ஏற்று களத்துல போராடின போராளிகளுக்கும் அந்த உன்னதமான வீரர்களுக்கும் எவ்வாறு கோபம் வரும் என்பதை புரிந்தவர் புரிந்து கொண்டால் சரி. நாங்கள் யாரையும் விமர்சிக்கவில்லை, நாங்கள் உங்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்கவும் நாங்கள் விரும்பவில்லை. அதான் கடந்து போகிறோம். நீங்கள் எங்களை தாறுமாறாக பேசி விடுச்சிருங்கள், அது பற்றி எமக்கு கவலை இல்லை. ஆனால் தாறுமாறாக எதிர்காலத்தில் நீங்கள் போக போகிறீர்கள் என்பதால் நாங்கள் அதை கண்பிடித்தனமாக கண்ணை மூடிக்கொண்டு கடந்து போக விரும்புவோம். அவ்வளவுதான் முடியும். இங்கே ஒரு உன்னதமான ஒரு மனிதன், ஒரு தமிழை பேசுகின்ற தலைவனை நேசிக்கின்ற ஒருவனுடைய மொழிகள் தலைவனது பெயரை சொல்கின்ற பொழுதே அவனுக்கு கலக்கம் உருகிறது என்றால் அவன் கடவுளுக்கு ஒப்பாக அந்த தலைவனை எப்படி நேசிக்கிறான். இதுதான் தமிழ். இப்படிதான் இருக்கணும் தமிழ். இவன் தான் தமிழ். இப்படி கூட தமிழ். என்னவன் கதை என்னையும் பேசிட்டு போ. ஆனா எங்கட அண்ணிய கொண்டு இந்த தெருவில் நின்றா வீணா போனதோட கொண்டு ஒப்பிடாத. அம்புட்டுதான். அது கடவுள் கடவுள். அதான் செல்வன் அழகா சொன்னார் எஸ்பி. அவர் கடவுள் கடவுளை நாங்கள் ஒப்புடுற இல்லைன்னு இதை செல்வன் அடிக்கடி சொல்லிக்கிறாரு, எஸ்பி அடிக்கடி சொல்லிக்கிறான். என்னது? அவர் கடவுள், கடவுளுக்கு நிகர் இங்கு யாரும் இல்லை, எனவே அவர்கிட்ட யாரும் வர முடியாது. அவ்வளவுதான். அண்ணங்கிற அண்ணதான், எவனும் வரையிலாது. அவருடைய அன்னையோட நாங்க இருக்கிறோம்னு சொல்றவங்க ஒரு தலைவர் என்பவனுடைய கட்டமைப்பு என்ன, பண்பு என்ன, பாங்கு என்ன, ஒண்ணும் இல்லை. வணக்கம். என்னுடைய முதல் நீங்க கேட்ட தலைங்கிறது மாதிரி 100% எங்களுக்கு நன்மை கிடைக்காது. அதில் 100 இல்லை. அதாவது ஜேவிபி வந்து அடுத்தது இப்போ வந்து சொன்ன அந்த ஈழத்தமிழகற்ற இதுகளுக்கு எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்குது தான். நான் தலைவரோடு யாரும் ஒப்பிடாது. அடுத்தது ஜனவரியில் நடக்க போகிற இதில் வந்து வெளியில் நான் இந்த வைஃபின் இது நிலைப்பாடு அப்படி ஒரு திரும்பவும் முதல்ல இருக்கா மாணவர் இதில் வந்து கேட்டு வின் பண்ணினவா
அடுத்த முறையும் அவாக்கு ஒப்பாக இருந்தால் சில அவாக்கு ஆதரவு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது என்னுடைய கருத்து. அதுதான் அவ்வளோதான். அனந்தி அவர்கள் விடுதலை புலிகளுடைய மிக முக்கியமான அரசியல் துறை பொறுப்பாளர் வெளியிடக்கூடிய மனைவி, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் மக்களுடைய பரிபூரணமான ஆதரவை பெற்றிருப்பதாக இருந்தால் ஏன் அவர் போட்டியிட்ட தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார்? இதுக்கு பதில் என்ன? மீளவும் தோற்கடிக்கப்பட ஒருவர் மீளவும் ஒரு முறை வந்து நான் மக்கள் மத்தியில் ஏகமனதான வாக்குகளை பெற்று வெல்வன் என்று சொல்வது எப்படி சாத்தியம்? இல்லையா, நான் முதல் தரமாக கேட்டு வின் பண்ணி அதுக்கு வந்து விக்னேஸ்வரன் ஐயா வந்து சேர்ந்ததுதான். அப்புறம் தான் அவள் தோற்றவன். ஏன் அதுக்கு பிறகு என்ன நம்ம தேர்தலில் ஏன் வெற்றி பெற முடியாம ஏன் இருக்கிறான்? அவன் திரும்பி அதை கேட்கல. ஏன்னு சொன்னால் விக்னேஸ்வரன் ஐயாவோட திரும்பி அதில் வந்து தான் சேர்ந்து பயணிக்க விரும்பல. அவாக்கு விருப்பம் அவர் வந்து அந்த இதில் திரும்பி சங்க சின்னத்தில் சேர்ந்ததால அவ சில வேளை மாநகர சபை தேர்தலில் தனித்து கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கலாம். அது எனக்கும் தெரியாது. நான் என்னுடைய அவனுக்கும் கருத்து வலிமந்தனாகி எனக்கும் அவனுக்கு கருத்து முரண்பாடுகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல நம்பர் இல்லை. ஆரம்பத்துல நான் கடுமையாக விவசாயத்தை வச்சு நான் 2014 கடுமையான விவசாயம் வச்சு நான் இல்லைன்னு அது பிரச்சனை. போன் அடிச்சா எடுக்கிறவங்கள கலைக்க எடுத்தா போன் போகுது நான் கலைக்க மாட்டான். ஏன்னா கொஞ்சம் கோபம் மென்மம் அவ்வளோ விமர்சனம் வந்து. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து அக்கா அனந்தி அக்கா நான் என்ன கேட்குறேன்னா, தயவுசெய்து மாநகராட்சி நீங்கள் வாங்க, திரும்பி வாங்க, வந்து போட்டிடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு போராளியுடைய மனைவி, ஒரு போராளி தளபதியுடைய மனைவி, நீங்களாம் ஒதுங்கக்கூடாது. உங்களை போன்றவர்கள் இந்த தேர்தலில் ஒதுங்கி இருப்பதால் தான் இந்த தெருவில் நின்றா வீணா போனாலாம் வந்து இங்கே தேர்தலில் நிற்கிது. ஏன் வரக்கூடாது? வரணும், வாங்க நீங்க. மெஜாரிட்டி பெருமதியை பாருங்க, வரட்டு. பெண்கள் வரணும், பெண்கள் அடக்குமுறை உடத்து வெளியில் இருந்து பறக்கணும், இறக்க கட்டு, எழுந்த வட்டி, உரிமையாட்டி, உரிமை வெல்ல போராடு, விழுந்து விடாதே, சினங்கொண்டு எழு. அப்ப வரணும், எங்கட போராளிகள் வரணும். சும்மா வந்து விட்ட மாவீர நாளுக்கும் தெரியாது, மாவீர நாளுக்கும் போறேல, முள்ளிவாய்க்காலுக்கும் போறேல, சும்மா படத்தை வச்சு போட்டுக்கொண்டு சும்மா போத்துல அடிச்சு போட்டு கண்ணை பார்த்தா மின்னி கொண்டு நடக்குது. அரைக்க அப்படி வந்துடா இந்த வீணா போனதுக்கு முன்னால வரட்டு பங்களாவா களத்துல இருந்த போராளிகள் வரட்டு. அவன் களத்துல நின்றவா நிர்வாகம் பண்ண தெரியுதானே, வரட்டு. ஏன் வரக்கூடாது? நான் ஆதரவு கொடுப்பேன். பன்னி பந்தனையை நான் கொடுப்பேன். இந்த தலைமாறு போனா தடுத்து பரவணும். இந்த கொம்பனும் பாய் இறக்கணும், புதுசாக வரட்டும். மாநகர சபை தேர்தலாம் புதுசு வரணும். இந்த வீணா போன ஒன்றும் வரக்கூடாது. அதுல நான் உறுதியா இருப்பேன். நான் திருப்பதி வீணா போன ஒன்றும் வரப்படாது. இதுல இறங்கி எந்த இல்ல வரைக்கும் நாங்க போவோம். கண்டிப்பா அண்ணா, கண்டிப்பா நாங்கள் 100% ஆதரவு தருவோம் அண்ணா. வர சொல்லுவோம், நீங்க வர சொல்லுங்க, பயப்படாங்க. நாளை கொண்டு வாங்க இந்த தளத்துல வந்து கலை கட்டு கூட்டிட்டு வாங்க. தளத்துல வெளியில இந்த தம்பியார கூட்டிட்டு அந்த தளத்துக்கு அன்னையும் கொண்டு வாங்க, அனந்தியக்காரன் கூட்டிட்டு வாங்க. தளத்துல வந்து பேசட்டு, அவங்க மிரட்டு எடுத்துருவாங்க, பேச விடுங்க. இத்தனை வறுமைகளை, இத்தனை இடர்பாடுகளுக்குள்ளே அவங்க அந்த புள்ளைய படிப்பிச்சு சட்டவாளர் ஆக்கிருக்கான சலூட்டாக்கா. அவங்களுக்கு இப்படி இருக்கும். நீங்க பயமண்டா என்னண்டே தெரியாது. அவ்வளவு துட்டு பழைய எதுவும் இல்லை. நான் வீடியோ பார்த்தேன். தளபதியில மனைவிக்கு பாட்டலி படிச்சிருந்தா கூட பெருமையா இருந்திருக்கு எனக்கு. ஏதோ காலத்துல அவன் தளபதியில மனைவிடான். இப்ப வெக்கப்படுறேன். வீணா போனதுகளை தெருவில் போட்டு காட்டி ஒரு தளபதி மனை பரவாயில்ல, ஒரு விடுதலை தளபதி மனை பெருமையோட போயிருப்பேன். செல்லப்பாக்கு வந்த ஐயாவுக்கும் பெருமை வந்துரு. வீணா போனதுகளை நான் இப்ப கவலைப்படுறேன். வீணா போனதுகளை கவலைப்படுறேன். குமுற நெஞ்சு உமுறுது. வேறு ஒரு கட்சிக்கு ஆதரவுன்னு ஒன்று நான் பேசாம விட்டுட்டேன். அவன் இறக்குங்க, பாவம் அந்த பாவம் தான் அந்த பாவம், உண்மையா பாவம். கருத்தியில முரண்பாடுங்க. வந்தாண்டா கொள்கையில இல்லையா நிற்பான்னு மாற மாட்டேன் கட்டேன். மனுஷன் துணிவும் இருக்காண்டா, மனுஷன் அவன் ஓமண்டா மாட்டா விழாவ மாட்டான். முதல்ல நீங்க எல்லாம் படியா கேட்டுங்க. அக்கா வரக்கூடாது, வந்தா விளத்தக்கூடாது, கொண்டு வாங்க. இப்பதான் சொன்னான் ஒரு அரசியல் கட்சிக்கு நான் சப்போர்ட் இல்லைன்னு 2 நாள் தாரும் நான் நேர போடுறேன் போன்ல. அண்ணா இறக்குங்க, இந்த இதுல இறக்குங்க. நான் சொல்லுறேன், நல்ல ஆகல இறக்க, இந்த இப்படியே ஆகல கொண்டு இறக்குங்க. நான் உங்களுக்கு ஆதரவு. அந்த சுண்ணாச்சாந்தையில ஒரு அண்ணா கத்திராருல, அவரை கொண்டு இறக்குங்க. அந்த காலையில அண்ணா தேங்காய் ஏன் பெறக்கூடாது, இறக்குங்க அவரை கொண்டு. சூப்பர்.
அதான் இறக்கும் ஐயா. இறக்கும் நல்ல தெரிவு. யாழ்ப்பாணத்துக்கே நாங்க பன்னிக்கே கொஞ்சம் பேர் இருக்கணும் ஐயா, அதையும் இறக்கும் அவங்க நல்ல சனங்கள் ஐயா அதுக்கு. ஆனா இப்ப எப்படி இருக்காரு காய்ச்சி பாப்பா எங்கண்ட ஊர் தானே பேர் என்ன ஐயா போய் கதைங்க ஐயா காய்ச்சி இறக்குங்க ஐயா. நான் போன முறை போன் பண்ணேன் ஐயா அதுக்கு 12 லட்சம் ரூபாய்க்காக போன் பண்ணா எடுக்கல. 2 முதலமைச்சர் இருக்கிறோம் பிரேம் யோசிக்கிறீங்க ஐயா, தட்டியாச்சு தூக்கியாச்சு. அடுத்த வகுப்புலதான் படிச்சான். ஓகே அந்த மாதிரி நல்ல தெரியும் இறக்குங்கப்பா. ஆரம்பத்தில் ஆதரிச்சு போட்டு இப்போ இந்த இடையில சின்ன ஒரு பிரச்சனை வந்த அப்புறம் போட்டேன்னா அது அவைக்கு பொடியல் கொஞ்சம் யூரோப்பில் சப்போர்ட்டாக இருக்கு அவங்களோட பொடியல் அமைப்புகள். அப்போ பிரச்சனை இல்லை ஒன்று இறக்கலாம். நான் வேறு ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ற இந்த மாதிரி கேள்விப்பட்டதுல நான் கைவிட்டேன். அல்லாட்டி போன முறையும் இப்ப இதுல கலைச்சா புறம் இப்ப ஓடிப்பாங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு பண்ணிருப்பாங்க. அக்கா அக்கா வாங்க அக்கா வாங்க. ஐயோ முதல் மண்ணா இதாண்டு விக்னேஸ்வரனோட இதாண்டு சேர்ந்து நின்றதாலதான் அவாக்கு பெருவாரியா அந்த எதிர்ப்பு அலைகள் கணக்க வந்ததுக்கு காரணம் அந்த விக்னேஸ்வரனோட சேர்ந்து நின்றதான். மணிவண்ணன் விக்னேஸ்வரன் எல்லாம் உண்டாகும் இந்த முறை. இந்த முறை உண்டா தண்ணி முதல் தண்டா வேறையா தான் தனஞ்சல் லோயெல்லாம் நல்ல சூப்பர் லோயரா போனது இறக்கிடுங்க. முள்ளத்தீவில உண்மையாப்பா உண்மையா நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டிய ஆள் யாரு நான் பப்ளிக்கா கலைக்கிறேன். சரி நான் இதுக்குள்ள வர மாட்டேன். லோயர் சுபாஷ் அந்த ஆளுக்கப்பா துரோகம் தான் நடந்திருக்குது. சரி அந்த ஆள் உண்மையா ஒரு ஆளுமையானால் அவரை கொண்டு வந்து வேறையா வச்சு கேட்கும். அவரை தலைவரா போடுங்க, போட்டுட்டு அதுல ஒண்ணு இறக்குங்க. அங்க பிரச்சனைனாலும் அவர் முதல் போய் நிற்பாரு. ஓகே வணக்கம் மைந்தன். பொறுத்தமல்ல அனுராண்ட ஆட்சி நல்லா போகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இப்போ கடைசியாக நடந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா ஜன அரசியல்வாதிகள் அரசியலில் இருந்து ரிட்டையர் பண்ண வேண்டிய நிலைக்கு அல்லது தோற்கடிக்கப்பட்டது காரணம் எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. சரி 3 வாக்கு எடுக்க வேண்டிய 3 சீட் எடுக்க வேண்டிய ஊசி கட்சி ஒன்றோட போனது அனுராண்ட இது சரியாத்தான் போகும்னு எந்த கணிப்பு. அது ஒன்று. 2வது எந்த கட்சிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னா இனி நான் ஒரு கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணுறதா இல்லை. நாங்கள் டெவலப்மெண்ட்டை நேர செய்வோம். அங்கே போய் நின்று அதாவது நாங்கள் அங்கே தான் நிற்கிறோம். அங்கே நின்று மக்கள் இப்போ எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு என்ன தேவையான என்ன பிளான் வச்சிருந்த நாங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எங்களோட சேர்ந்து என்னோட சேர்ந்து 13 பிஸ்னஸ் பீப்புள் வெளிநாட்டில் இருந்து ஜாயின் பண்ணி சில விஷயங்களை செய்ய வெளிக்கிட்டதை எல்லாம் ஒரு குழப்ப நிலையில் இப்போ இருக்கிறாங்க. உண்மையாக நாங்கள் செய்யத்தான் வேணுமோ உண்டு. அப்போ நாங்கள் உதாரணமாக இருக்கணும் அவையில் முதல் கொண்டு வரதுக்கு விளங்குதான். சில ப்ராஜெக்டை என்னை பொறுத்தவரை நான் இனி ஒரு அரசியல் கட்சிக்கும் நான் சப்போர்ட் பண்ண போகிறதில்லை, ஒரு அரசியல்வாதிக்கும் சப்போர்ட் பண்ண போகிறதில்லை. நான் நேர நின்று அங்கே நின்று செய்ய போகிறேன். இருக்கதான் இன்றைக்கும் அது உண்டு. 2வது மறக்க முந்தி நான் சொல்லி விடுறேன். ஸ்ரீலங்காவில் பங்குச்சந்தை பூம் பண்ணி கொண்டு போகுது. அதுண்ட உச்ச அந்த சுட்டன்னு ஏதோ ஒன்று சொல்கிறது. அது என்னன்னு சொல்கிறேன் சுட்டன்டா சொல்கிறேன் நீங்கள் மைந்தன். அது 13,500 இப்போ 13,150க்கு வந்துட்டுது. சரிதானே? அனுரா வந்த பிறகு ஸ்டாக் மார்க்கெட் பூமி. அப்போ இன்றையான் நடந்த எங்கள்ட ஜூம் மீட்டிங்கில் 13 பேர் சேர்ந்து முடிவெடுத்தது. ஓகே இப்போ ப்ரொஜெக்ட் செய்கிறதுக்கு எங்களால் இயலாத நிலைமையாக இருக்குது. நீங்கள் எல்லாம் சொன்னீங்க மைந்தன். இது உங்களோட களத்தில் இதண்ட கலைக்கப்பட்ட கொமெண்ட்ஸை நான் ஒருக்கா நினைவுபடுத்துகிறேன். ஒரு கட்டுமானம் ஒன்றை உருவாக்கி புலம்பெயர் மக்களோட காசை அங்கே கொண்டு போய்
அங்கே ப்ரொஜெக்ட் செய்கிறோம் அப்படி இப்படி அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ கலநிலைமைகள் வந்து சரியாக தெரியல எங்களுக்கு. அப்போ என்னோட சேர்ந்த அந்த 13 பேரும் அதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி போட்டு அதில் ஒவ்வொரு வருஷமும் வர்ற டெவிடன்ஸ், அதாவது ஊழலற்ற டெவிடன்ஸ்ன்னு சொல்லி நம்ம இப்போ அந்த டெவிடன்ஸை எடுத்து மக்களுக்கு ப்ரொஜெக்ட் செய்கிறது தான் இந்த பிளான். அது மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களான்னா டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் 40% 48% டேக்ஸ் நாங்கள் கட்ட வேண்டிய எல்லாமே இருக்கிறோம் யூகேயில். ஆனால் ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்ட் பண்ணிக்க அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. ஸ்ரீலங்காவில் பேங்கில் போட்டாலே டேக்ஸ் கட்ட வேணுமா, ஆனால் கட்ட தேவையில்லை. அந்த ஃபெசிலிட்டி இருக்குது அங்கே. இனி கவர்மெண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணதோ தெரியல. அந்த பெரிய பெரிய ஹோமனியெல்லாம் போய் அங்கே டேக்ஸ் ஃப்ரீக்காக போட்டிருக்காங்க. இப்போ இலங்கை வந்து எக்கனாமிக்கில் பொருளாதாரத்தில் கீழே நிற்கிதானே, ஏன் உங்களோட நிதி அமைச்சருக்கு நீங்கள் இதை சொல்லக்கூடாது? அங்கே வந்து புரட்சை வந்து அந்த பங்கு சந்தையில் வந்து அங்கே நீங்கள் முதலீடு செய்வீங்கண்டா எந்த கம்பெனி வந்தாலும் அவை அந்த காசுக்கு டேக்ஸ் ஃப்ரீ அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஓப்பனாக அறிவிச்சு விட்டீங்கண்டா எத்தனை புரட்சி கம்பெனி அங்கே வரும், எத்தனை பேர் அந்த பங்கு சந்தைக்கு இலங்கையில் வருவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவ்வளோ காசு மில்லியன் கணக்கான காசு, லட்சக்கணக்கு காசுலேயா மில்லியன் டாலர்ஸ்ல காசு அங்க பேங்க்ல இருக்கும். அப்ப நாட்டின போல தண்டவாள மேல போகும். நீங்கள் இந்த அரசியல் செய்யல. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இங்கண்ட அரசியல் நிலைமை வந்து ஒரு ஸ்மூத்தான அரசியல் இல்லை இதுவரையும். இப்போ வந்து இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏசியாவிலேயே டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் வர்றது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்ரீலங்கா மட்டும்தானா. சரி, இனி வந்து மற்ற ஆட்கள் வந்து இந்த ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருந்தது ஸ்ரீலங்காவில். அந்த நம்பிக்கை இல்லாத தன்மை, அதாவது எல்லாரும் சொல்லினா இப்போ டிசம்பரோட நாங்கள் வந்து அந்த என்னது பேங்க்ரப்ட் ஸ்டேட்டில் இருந்து கம் அவுட் பண்ணுவோம். சரி, அது வந்துச்சுன்னு சொன்னால் மற்ற நாடுகளில் இருக்கிற முதல் வீட்டுக்காரர் வந்து இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவினோம். அது இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் மட்டும் இல்லை, ஃபாரின் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், டியூவல் நேஷனாலிட்டி எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி அங்கே ஒரு இது இருக்குது. எனக்கு இன்றைக்கு தான் உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் உடனே இந்த ஜூம் மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணினா உண்மையாக நான் மந்தன் வெரி டிசப்பாயிண்டட். சரிதான், இந்த ஒற்றுமைன்றது எங்களுக்குள்ள இல்லைன்றது அது எங்களை மனவருத்தம் பண்ணுது. இப்போ இந்த 13 இன்வெஸ்டர்ஸும் உங்களோட சேர்ந்து தான் மந்தன் ஜாழ்ப்பாணத்துக்கு வர இருந்தவன் கணேசையா, நீங்கள் எல்லாரும் அந்த நல்ல பிளான்களை வச்சுருந்தவங்க. இப்போ எல்லாரும் ஒவ்வொரு திக்கில் நிற்கிறது இல்லை. இந்த எல்லாரும் வந்து சும்மா பார்த்து கொண்டிருக்கமான். என்னென்னா டைம் வந்து ரன்னிங் ஆகும். என்னை பொறுத்தமல்ல இன்னும் 4.5 வருஷம் தான் நான் ஸ்ரீலங்காவோட கனெக்ஷனில் இருப்பேன். அப்போ அதுக்குடையில் இப்போ 5.5 வருஷம் முடிஞ்சுது. அப்போ அந்த 10 வருஷ பீரியட் தான் எனக்கு ஸ்ரீலங்காவில். அதுக்குள்ளே நாங்கள் செய்யக்கூடியதை செய்து இந்த மக்களோட வாழ்க்கை நிலைமையை உயர்த்தி எங்கள்ட ஊரை பச்சையாக்கி செய்து போட்டு வலிக்கிட்டுருவோம். சரிதான், இப்போ நாங்கள் வந்து இன்னொரு 6 மாதம் பொறுப்போம், 3 மாதம் பொறுப்போம், அரசியல் மாறம் இதுகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு உண்மையாக அந்த ஸ்மார்ட் பிஸ்னஸ் பீப்புள் வந்து வெயிட் பண்ண மாட்டோம். சரிதான், இன்றைக்கு இப்போ டிசிஷன் எடுக்கிறோம், நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், நாளைக்கு அதில் இருக்கிற ப்ராஃபிட் எடுத்து எங்கள் மக்களுக்கு அங்கே கொடுக்குறோம். எங்களுக்கு இங்கே கொண்டு வர வேண்டிய அவசரம் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணுற இப்போ நான் சொல்கிற என்னோட நிற்கிற க்ரௌட் இருக்குது தானே, அதே அங்கே இன்வெஸ்ட் பண்ணி போட்டு அந்த லாபத்தை இங்கே கொண்டு வர வேண்டிய அவசரம் இல்லை. அதோட இப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்க எங்களுக்கு கூட வெளியே வரும். பவுன்ஸ் வந்து இப்போ வந்து வெளியே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் வீக் ஆகும். ஸ்ரீலங்கான ருப்பீஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்போ இப்போ நீங்கள் 10,000 பவுண்ட் போட்டிங்கள்னு சொன்னால் திருப்பி அதே காசை இன்னொரு 2 வருஷத்தில் எக்கனாமி நல்லா வந்ததுண்டா 1 வருஷத்தில் திருப்பி இஞ்சி எடுக்க நீங்கள் 10,000 பவுண்ட் போட்டிங்கன்னா 12,000 பவுண்டுக்கு வர்றதுக்கு சான்சஸ் ஆகுது. சரிதான், ப்ராஃபிட் இல்லாமல். அப்போ எடுக்கிற ப்ராஃபிட்டை அதில் வர்ற ப்ராஃபிட்டை ஊரில் ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ராஜெக்ட்ஸுக்கு. உமாக்கும் ஒரு ஆஃபர் தாரம், நீர் பங்கு சந்தையில் வேலை கட்டிக்காரன், அங்கே போக வேண்டிய அவசரம் இல்லை, இந்த மணியை நீர் மேனேஜ் பண்ணுவீரா ஒரு தானே நாங்கள் சேர்ப்போம். சரிதான், அவனவன் தண்டை ஊரை டெவலப் பண்ணி கொண்டு வர ஆட்டோமேட்டிக்காக இது வரும். இந்த அரசியல்வாதிகள் அவியல் நடுத்தரர்கள் ஒரு தரையும் நாங்கள் நடுவில் வைக்காமல் நாங்கள் நேர செய்வோம்.
என்னன்னு சொன்னால் அவ்வளவு இந்த வெறுப்பில் இருக்கிறோம். என்னன்னு சொன்னால் இந்த ஒற்றுமையை பற்றி யோசிக்க எங்களுக்கு தலைவலிக்குது. இப்போ மாகாண சபை தேர்தலுக்கு இப்போ எங்களோட தரப்பில் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால், கிராமத்திலிருந்து ஆரம்பிக்கணும். கிராமங்களில் உள்ள சரி ஆசிரியர்கள், சரி அரசு உத்தியோகஸ்தர்கள், சரி இவங்களுக்கு நூடாக வந்து ஒரு அமைப்புகளை உருவாக்கணும். சிறிய சிறிய அமைப்புகளை உருவாக்கி எல்லாத்தையும் ஒரு ஒரு இதில் கொண்டு வந்து பெரிய ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து கோஆர்டினேட் பண்ணணும். கோஆர்டினேட் பண்ணி சரி அந்த அரசியல் விருத்திருந்தால் முன்னெடுத்தா தான் அதில் யாரை நிறுத்துறது, சரி அடுத்த என்ன மாதிரி இந்த பரப்புரைகளை செய்கிறது, மக்களை என்னென்று அணிதிரட்டுறது என்ற விடயங்களை நாங்கள் செய்யலாம். இல்லாட்டிக்கு நடக்கும் என்று சொன்னால் எல்லாம் நாங்கள் சிதைஞ்சு போய் தான் நிற்கிறோம். மேலும் மேலும் சிதைவுகளுக்கு நாங்கள் போகும்போது எங்களுக்கு அணிதிரட்டல் செய்ய முடியாமல் போகிறோம். ஆகவே கிராமத்திலேருந்து துவங்குவோம். கிராமத்திலேருந்து துவங்கி அப்படி பறந்து விரிஞ்சு போனால் தான் இதில் சரியான இதை பெறுவரை நாங்கள் அடையலாம். இல்லாட்டிக்கு வந்து அது பழைய பிரச்சனை, அந்த ஒற்றுமை இல்லாத தன்மை இங்கே வந்து சீர்குலைஞ்சு போயிருக்கு. நீங்க சொன்னதுக்கு வந்து உண்மையிலே தமிழ் தேசிய தமிழ் எல்லாத்தையும் நமக்கு குட்டையை குழப்பி ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில வந்து இருக்கிறோம். இன்றைக்கு நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி யாரை நாங்க தெரிவு செஞ்சு மாகாண சபை ஊடாக தெரிவு செஞ்சு எங்களுக்கு உரிமையை ஓரளவில் பெற்றுக்கொள்ள முடியும்ன்றது மாகாண சபை உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செஞ்சு தேர்தலை நிப்பாட்டி எங்களுக்குரிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும்ன்றது, எங்களுக்குரிய அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது நாங்கள் மீளுருவாக்க செய்யணும் என்பதை என்னுடைய கருத்து. நீங்கள் அப்படி சொல்றீங்க. நல்ல எம்மையில அந்த சிந்தனை நோக்கோட நாங்கள் இன்றிருந்தே செயல்பட்டால் தான் நாங்கள் குறுகிய காலம் இருக்கு அந்த காலத்துக்குள்ள அந்த அச்சீவ்மெண்ட் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டாயம் என்னன்னு சொன்னால் இது எல்லாருக்கும் ஒரு தார்மீக கடமை இருக்குது. இப்போ நடந்து யுத்தத்துக்கு பின்னரான காலத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட அரசியல் இடைவெளி, அதை நாங்கள் அடைகிறதுக்கு எடுத்துக்கொள்கிற முயற்சிகள், சரி சமூகம் இந்த அளவுக்கு பிளவுபட்டு போயிருக்கு. சரி இன்றைக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் கூட துரத்தி அடிக்கப்பட்டு ஆனால் நேரடியாக அந்த இதுகளில் நாங்கள் பங்கேற்க முடியாத ஒரு நிலைமை, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு சிக்கலான ஒரு இதை எங்களுக்கு உருவாக்கி வச்சிருக்கு. சரி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க, நிறைய பேர் வந்து ஒற்றுமையை வலியுறுத்துறாங்க. ஆனால் எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலையில நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் இங்கே ஏதோ ஒரு பெரிய பலமான ஒரு இதை பிரிவினைகள் எல்லாம் இங்கே எங்கேயோ நடந்து கொண்டிருக்குது. ஆகவே இதை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து சரியான ஒரு வழிநடத்தலுக்கு நாங்கள் நின்று செய்வோமாக இருந்தால் இந்த இதுகளை எல்லாம் மறந்து ஒற்றுமையாக நின்று செயல்பட்டால் தான் எங்களுக்கான சரியான உரிமையை நாங்கள் வென்றெடுக்கலாம். இல்லாட்டிக்கு இந்த போக்கத்தான் சிங்கள அரசும் ஆளும் வர்க்கமோ அது வச்சிருக்கிறாங்க, தீர்மானிக்கிறாங்க, அதைத்தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க. நீங்கள் இந்த இதுகளுக்களால் எல்லாம் வந்து கலைக்கிறது, ஆக்களை கிளறி வருவது எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு புலனாய்வுத்துறையின செயல்பாடுகள். அது அவங்களுக்கு தேவை. இலங்கையை ஐக்கியமாக வச்சுட்டு போகணும் என்று சொன்னால் சிறுபான்மையினும் வந்து இப்படி சிதறந்து போகிறதுக்கும் அவங்களோட சிந்தனைகளை இடைவெளி வாரதுக்கும் சரியா வேலை திட்டங்கள் அங்கே நடந்து கொண்டு தான் இருக்கும். இதுல நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டோம். நாங்கள் அந்த அளவில் நாங்கள் நிற்கிறோம். சரி அப்போ கொஞ்சம் இப்போ புலனாய்வுத்துறைகள் எல்லாம் இருக்கிற காலத்தில் இப்போ எங்களை பக்கம் ஒரு அதிகார மையம் இருந்துச்சு, அதுக்கு பெரிய கட்டமைப்பு இருந்துச்சு, அவங்கள்ட்ட புலனாய்வுத்துறை இருந்துச்சு, அவங்க இதுகளை எல்லாம் வடிகட்டுவாங்க இல்லைன்னா வடிகட்டி தான் அந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் இப்போ அதுகள் எல்லாம் இல்லாதபடியாக தான் எங்களுக்கு இந்த பெரிய பிரச்சனைகளை நாங்கள் நிற்கிறோம். ஆனால் பலமான சக்தி நாங்கள் அதை உணர்வோணும். புலம்பெயர்ந்த தேசத்துல எல்லாம் நல்ல நல்ல இடங்கள்ல நல்ல இளையோர்கள் எல்லாம் நல்லா படித்து நல்ல இடங்கள்ல வந்திருக்கிறாங்க. இவங்களை அணிதிரட்டி இவங்களை ஒரு குடையங்கள் கொண்டு வர வேலை திட்டம்ன்றதுதான் இங்கே பின்னடைவை தந்துச்சிருக்கு. ஆகவே இதை நாங்கள் திருத்தி கொள்ளணும், திருத்தப்படணும். இதை யார் செய்கிறன்றதான் உங்களுக்கு இருக்கு. நான் உங்களோட ஒத்துக்கொள்றேன். இந்த விஷயத்துல நான் நீங்க சொல்றது சரியான ஒத்துக்கொள்றேன். என்னன்னு சொன்னா அந்த ஒற்றுமையும் அந்த கட்டமைப்பு அங்க இருக்கிற கட்டமைப்பு, அதாவது ஒரு குடையின் கீழ் எல்லாரையும் கொண்டு வரணும். அது ஈஸியான வேலை இல்லை. சரி, அவங்களுக்கும் தெரியும் நாங்கள் ஒற்றுமையா இருக்க மாட்டோம்ன்றதுக்காக தான் அவங்க பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு போறாங்க திட்டமிட்டு. நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா எங்களுக்கு தேவையான தீர்வுகள் இப்போ கிடைச்சிருக்கும். நான் சொல்றேன் 82 83 இருக்கிறாங்க. வாங்க கதைங்க, உங்களோட கருத்துக்களை தெரியுங்கன்னு சொல்லி நான் இறங்கி போற மாதிரி எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நானும் இறங்குவோம். நன்றி. பிரிதொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. நீங்க கதைங்க செல்வம். எனக்கு ஒண்ணும் இல்லை. அதுல கேட்டவராம ராத்துல லட்சுமி அக்கா கேள்வி இருக்கா மேய்ச்சிருங்க மேல. எஸ்பி அண்ணா ஜிபி
வணக்கம் வணக்கம் அண்ணா, கேட்டு கொண்டு இருக்கிறோம். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க உங்களோட கருத்து. அதை நான் முதல்ல சொன்ன கருத்தை தான் சொன்னேன் தானே. நீங்க ஓகே, அதுதான் சொல்ல முடியும். அதற்கு சின்னாக்க அந்த அரசு வந்து போய்கொண்டிருக்க சில தடைகள் இதுக்கு நாளைக்கு எங்களுக்கு அது நிர்பந்தமா போகாம நெறிமுறையா போகும்போது ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குதா. ஆனா அந்த மாவீரத்தின இதுக்கு இடக்கால இது தடை விதிச்சிருக்காம அலம்பல்லியோங்கியோ உண்மையாது. ஆனா வட்டக்களப்பில் வந்து இங்க மாவீரன் செய்யறதுக்கு வந்து கோர்ட்ஸுக்கு இதான்ருக்குறாங்க. அது கோர்ட்ஸில் வந்து அவங்க வந்து கொடுக்குற இனி வழிமுறைகளை பின்பற்றித்தான் அதை செய்யலாம்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அப்படின்னு சொன்னா இவற்ற ஆட்சிக்கும் பிரச்சனை வருமன்ற. இந்த முறை 3 ஆசனத்தை எடுத்தாரு எங்கட அங்க, மற்றது அங்க ஒரு ஆசனம் எடுத்தவராகும் மட்டக்களப்புல. ஸோ இனி வரும் காலையில் அவருக்கும் இது நல்ல பதிலடி வழங்கப்படும் நினைக்கிறேன் வார தேர்தலில். அப்படித்தான் போகும். வெறும் ஆட்சி மாறுபடத்தான் போகுது. என்னன்னு சொன்னா, நான் ஒரு வருஷத்தில் ஒருக்கா உயிர்நீத்த மாவீரர்களுக்கு 144,000 பேருக்கு ஒரு நினைவு கூறவோட இடத்துல என்னண்டு நாங்கள் மிச்சத்தை நாங்கள் மேற்கொண்டு நம்பி தோற்று போறோம். நடுவாதான் ஏமாந்து போறோம். ஏமாறுறோம்ண்ணா, அது காலம் தொட்டு ஏமாந்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த காலத்துல இருந்து அரசியல் போட்டை போட்டு விட்டா எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வினம் அப்படி இப்படின்னு சொல்லியே காலம் தொட்டே ஏமாந்து கொண்டு தான் பாருங்க. இப்போ இந்த டைம் தான் இப்போ பெரிய அளவில் வின் பண்ணியிருக்கணும். அந்த இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணினோன்ற மாதிரி தான் இப்போ விளங்கு. இப்போ இந்த சாடிகளை போடினம், அதை போடினம், இதை போடினம் போட்டுக்கொண்டிருந்தால் இனிவரும் காலங்களில் மக்கள் வெறுத்தே ஓடிக்கணும் இவங்க அரசியலை பார்த்து. இது ஒரு கூட கருத்து என்னன்னு இது தொடர்பா வந்துன்னா கருத்து வந்து இப்ப சாதாரணமா வந்து ஐஎம்எஃப் தான் மெயின் பிரச்சனை வந்து எமது நாட்டுல வந்து கல்வியை சுகாதாரத்தை வந்து தனியார் மயப்படுத்துறது வந்து ஐஎம்எஃப் திட்டம். ஐஎம்எஃப்க்கும் இதுக்கும் என்னென்ன சந்தம்? ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியும் அதற்கு பெரும்பான்மை உள்ள கட்சியும் தான் தமிழருடைய தீர்வுகளை நிலைநாட்ட வேண்டுமா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஐஎம்எஃப் வந்து ஒரு கடன் கொடுக்குற ஒரு நாடு. நீங்கள் தான் உங்களுடைய ஆட்சி அதிகாரங்களாம் கடந்த காலத்துடைய ஆட்சி அதிகாரங்களாம் கடனுக்கு மேல கடனை வாங்கி தூக்கி விட்டுக்கிறீங்க. அது பிரச்சனை அது இல்லை. தமிழர்களுக்கு கடன் பிரச்சனை தமிழருக்கான அடிப்படை பிரச்சனை, உரிமை சம்பந்தமான பிரச்சனை. இலங்கையர்கள் சிங்களவர்களாக எப்படி வாழ்கிறார்களோ அதுபோல நாங்களும் எங்களுடைய மண்ணிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆகவே தீர்வை தந்து விடுகிறார் கேட்கிறார்கள். இந்த இடத்தில் ஐஎம்எஃப் எங்க உங்களுக்கு வந்து தடுக்கிறது? ஐஎம்எஃப் எப்போ வந்த இது சர்வதேச நாணய நிதியம் அல்லது உலக நாணய நிதியம் உங்களுக்கு எப்போ வந்தது? அதுக்கும் தமிழருக்கு தீர்வு கொடுக்கறதுக்கும் அல்லது தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாக அலசி ஆராய்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் ஒருங்கிணைந்த நாட்டுகளை ஒற்றுமையுடன் வாழ்கிறோம் தான் என அந்த ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த இடத்துல ஐஎம்எஃப் பங்கையாவது. எங்களது நீதி மறுக்கப்பட்ட நாட்டிலே நாங்கள் நிலையாக வாழ்ந்து விட வேண்டும் என துடிக்கிறோம். அந்த நீதியை தந்து விட்டால் எமது நாட்டில் வாழ முடியாத தேசங்கள் கடந்து போன உறவுகள் மீண்டும் எங்களது நாட்டில் வந்து அவர்கள் நாட்டை வளப்படுத்துவார்களா இல்லையா? யாழ்ப்பாணத்திலே ஆவா வெட்டு குழுவனவும் கஞ்சா அடிக்கிறவனும் போதை அடிக்கிறவனும் ரோட்டில் போற அக்கா தங்கச்சியை எடுக்கிறான், சிறப்படுத்துறான், தொந்தரவு பண்றான், கற்பழிக்கிறான், கொலை செய்யறான், எத்தையோ செய்துட்டு போறான். அப்ப தமிழருடைய பகுதியில் மட்டும் இந்த கட்டாக்காளி தெருநாய்கள் உலாவுவதற்கு காரணமாறு? இதை உலாவ விட்டதாரு? ஒரே நாடு ஒரே சிங்களம் சொன்னால் உங்களது நாடுகளே எல்லாம் சுத்தமாக இருக்கிறது, அங்கே வந்து ஒரு நித்தம் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. தமிழருடைய பகுதியில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? ஏன் பிரச்சனை? உங்களது பிரதேசத்திலே உங்களது இராணுவ நிலப்பாடம், உங்களது மொழி பேசுகின்ற சிங்கள மொழி பேசுகின்ற அதே சிங்கள இன மக்களுக்கு காவல் இருக்கக்கூடிய இராணுவம் நிற்கலாம், அதில் மாட்டு கருத்து இல்லை. ஏன்? எனது மொழி பேசுகின்ற எனது உடன்பிறப்புகள் அங்கே நிற்கிறார்கள், எனவே நாங்கள் சிங்கள இராணுவம் நின்று விட்டு போகிறோம், அதற்கு கருத்து இல்லை. ஆனால் தமிழர் பகுதியிலே சிங்கள இராணுவமும் சிங்கள போலீசாரும் மேல்நிலை நாட்டுறீங்க. தேர்தல் முடிச்சுட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஜனாதிபதிக்கு நிறைவேற்று ஜனாதிபதியுடைய அதிகாரம் இருக்கு, முப்படைகளுடைய பிரதானி நீங்க தான். அப்படி என்றா வடக்கு பகுதியிலே வடமாநிலத்திலே வடக்கு பகுதியிலே நீங்க தேர்தலுக்கு வருகின்ற முன்னதாக சொன்னது போன்ற அனைத்து காவல் நிலையங்கள் தமிழ் போலீசார் நியமிக்கப்பட்டு விட்டார்களா?
எங்களுடைய மக்களுக்கு விடுதலை வேண்டி தருவதாக சொல்லிக்கொண்டு நாங்கள் ஒற்றுமையுடன் ஒரு வாழ்வோம்னு சொல்லிக்கொண்ட நீங்கள், புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள தமிழர்கள் முதலீட்டாளர்கள் நாட்டுக்குள் வர வேண்டும் என எதிர்பார்க்கின்ற நீங்கள், பல சலுகைகளை அறிவிக்கின்ற நீங்கள், தமிழனுடைய அடிப்படை பிரச்சனைக்கும் நாங்கள் ஒருங்கிணைந்த நாட்டுக்களே ஒரே குடையுங்களே ஒரு தேசம் ஒரு நாடு என வாழ்வதாக இருந்திருந்தால் அதே சிங்கள இனம் வாழ்கிறது போது தமிழர்களுக்கும் தீர்வை கொடுத்திருக்கலாம் தானே. ஆனா நீங்கள் வந்தா கேட்கிற கேள்வி அரசியல் கட்சி என்றா உங்களுக்கு தெளிவில்லை. நீங்கள் எதற்காக அரசியல் கட்சிகளா நீங்க வாங்க? உங்களை மாதிரியான ஆட்கள் எதற்காக கட்சிக்கு வாரீங்க? அதோ கட்சி சார்பாக ஏன் நிக்கிறீங்க? ஒரு இனம் வேண்டா என்ன, ஒரு தேசம் வேண்டா என்ன நீங்க சொன்னீங்களா இல்லையா? தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு நாடு ஒரு தேசம் நீங்க சொன்னீங்களா? அதை பற்றி நான் ஒன்றும் கதைக்கல, நீங்க தான் சொல்றீங்க. அப்ப நீங்க அங்க இருக்கிறீங்க, ஜனாதிபதியா? ஐயா நீங்க இலங்கையுடைய ஜனாதிபதியா? இல்ல நான் வந்து அதை பற்றி நான் ஒண்ணு சொல்லல. நாங்க வந்து அப்ப நீங்க ஒரு கட்சியா வாரீங்களா? நீங்க ஒரு கட்சியா? எந்த கட்சி? கட்சியா வரல, நான் கட்சியா வரல. கூட நாளும் கூட இது வந்து கேட்டுக்கொண்டதுன்னா உள்ள போக முடியும் எடுக்கல, இன்றைக்கு எடுத்தீங்க. அதன் அடிப்படையில வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து 100% வந்து சரியான கருத்துக்கள். நீங்க எல்லாத்தையும் பற்றி கதைச்சிங்க. ஐஎம்ஐ பற்றி முதல் கதைச்சினீங்க, முந்தி வேற கல்வியை பற்றி கதைச்சினீங்க, சுகாதாரத்தை பற்றி கதைச்சிங்க. தமிழர்களுக்கு நன்மை தருவாரா தீமை விளைவிப்பாரா? அடுத்தது தலைப்பு 2 ஒன்று வருகின்ற உள்ளூராட்சி தேர்தல் மாநகர தேர்தல் வருகின்ற பொழுது நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்க போறீங்க? 2 தலைப்பு இருக்கு. நீங்க எந்த தலைப்புக்கு நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க? அல்லது தேர்தல்ல எந்த கட்சிக்கு ஆதரவு பண்ணீங்களா? எந்த தலைப்புல பேச போறீங்கன்னா அப்படியே தெளிவா அதான் அரச கவர்மெண்டோட நாங்க சேர மாட்டோம். தமிழ் தேசிய தமிழ் கட்சிகளோட நாங்க சேர மாட்டோம். உங்களுக்கு விளங்க இல்லையா அவர் சொன்னது? கவர்மெண்டோட சேர மாட்டீங்க, தமிழ் தேசியத்தோட சேர மாட்டீங்க. பதில் சொல்லல, உங்களுக்கு சும்மா விளம்புறீங்க. தனுஷ் கயன், நீங்கள் ஒருத்தருடையும் சேர மாட்டீங்கன்னா உங்கள்ட்ட என்ன அதிகாரம் இருக்குது? அப்ப நீங்க யார்? என்ன அரசாங்கத்தோடையும் சேர மாட்டீங்க. ஆமா நாங்க சேர மாட்டோம். அவன் சரி தமிழ் தேசியம் வேண்டாம், அவ தமிழ் தேசியமும் வேண்டாம், சிங்கள தேசியம் வேண்டாம். அப்ப நீங்க யாருப்பா? நீங்க யாரு? நீங்க சிங்கள தேசியம் வேண்டாம், தமிழ் தேசியம் வேண்டாம். அப்ப யாருக்காக போட்டி போடுறீங்க? உங்களோட கட்சி என்ன, உங்க நிலப்பாடு என்ன? தமிழ் தேசியம் வேண்டாம், தமிழனும் வேண்டாம், சிங்களம் வேண்டாம். அப்ப யாருக்காக வர போறீங்க? சொல்லுங்க, நீங்க யாருக்காக வர போறீங்க? நான் உழைக்கும் மக்கள் சார்பாக தான். யார் உழைக்கும் மக்கள்? யார் உழைக்கும் மக்கள்? அது சிங்கள மக்கள். முதல் சொல்றீங்க சிங்கள தேசம், சிங்கள தேசம் என்று சொல்றது நீங்க முட்டாளா இருக்கீங்க. தமிழ் தேசம் என்று சொல்றது உயர் வர்க்கத்தோட நாங்க சேர மாட்டோம். சிங்கள தேசம் சேர மாட்டோம், தமிழ் சேர மாட்டோம். நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? ஒருக்கா விடுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தனுஷ்கயன், இலங்கையில உங்களோட பவர் என்ன, உங்களோட அதிகாரம் என்ன? நீங்க ஒருத்தரோடையும் சேர வேண்டாம், உங்களுக்கு இப்ப இருக்கிற அதிகாரம் என்ன, பவர் என்ன? சொல்லி சொன்னாலும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு அதிகாரம் பவர் என்ன? இப்ப நீங்க யாரோடையும் சேர வேண்டாம். நாங்க உழைக்கும் மக்கள் சார்பா வந்து இந்த நேரம் நீங்க யார்? உழைக்கும் மக்கள் யார்? அந்த உழைக்கும் மக்கள் யார்? என்ன இனம்? சாதாரண உழைக்கும் மக்கள் தானே. என்ன இனம்? என்ன இனம்? எந்த இனம்? தமிழ் மக்கள், உழைக்கும் மக்கள் உழைச்சி சாப்பிடுவாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அவன் தண்டை பைத்து பசிக்கு தான் உழைச்சி சாப்பிடுறான். அதுக்கு உங்களுக்கு என்ன அலுவல்? உங்களுக்கு என்ன அலுவல்? அதுக்குல அவன் தண்டை பசிக்கு கூலி தொழிலாளி வேலைக்கு போறான், அண்ணன் கஞ்சி போறான், நாளைக்கு வேலை சோத்துக்கு வழி இல்லை. அவனுக்கு நீங்க சோறு போடுவீங்களா என்ன? உங்களுக்கு கட்சி சோறு போடுதா என்ன?
அவன் தண்ட கால் வலிக்க உடம்பு வலிக்க போய் உழைச்சு போட்டு சோறு சாப்பிடுறான். அவன் தண்டை வயிற்று பசிக்கு போறான். அதான் உழைக்கும் மக்கள். எல்லாரும் உழைக்கும் மக்கள் தான். நீங்க சொல்றீங்க கவர்மெண்டோட சேர மாட்டோம். அவன் சேர மாட்டோம். சரி, அரசாங்கத்தோட சேர மாட்டோம். ஆறு அரசாங்கம் அது சிங்கள தேசியம், அதுவும் வேண்டாம். சரி, தமிழ் தேசியமும் வேண்டாம். அடைவா, சிங்கள தேசியமும் வேண்டாம், தமிழ் தேசியமும் வேண்டாம். ஆனா உழைக்கும் வர்க்கம் என்ன இது? உழைக்கும் வர்க்கம் யாரப்பா? அந்த உழைக்கும் வர்க்கம் ஹலோ, யார் அந்த உழைக்கும் வர்க்கம்? சிங்கள தேசியம் வேண்டாம், ஒண்ணு தமிழ் தேசியம் வேண்டாம். உழைக்கும் வர்க்கம்னா அந்த உழைக்கும் வர்க்கம். உழைக்கும் வர்க்கம் எந்த இனம்? உழைக்கும் வர்க்கம் எந்த இனம்? உழைக்கும் வர்க்கம் ஒரு இனம் தானே, ஒரு இனப்பரம்பலை சேர்ந்தவர்கள் தானே அவர்கள். அவர்கள் எந்த இனப்பரம்பலை சேர்ந்தவர்கள்? நீங்கள் சொல்கின்ற அந்த உழைக்கும் வர்க்கம் என்பது எந்த இனப்பரம்பலை சேர்ந்தவர்கள்? அவருடைய அடையாளம் என்ன? அவருடைய மொழி என்ன? சொல்லுங்க, அதை சொல்லுங்க, பேசுங்க. அண்ணா, நீங்க தமிழ் கதைக்கிறீங்க, தமிழ் தேசியம் பண்ண எப்படி சொல்லுவீங்க? வன்னியனா வந்து தமிழ் தேசிய சொந்தமா சில டாபிக்கெல்லாம் கதைச்சு முடிச்சிட்டாரு. ஹலோ, வன்னியனா வந்து இது கதைக்கல, அது பன்னிக்கு ஒரு அண்ணா இருந்து கழிச்சிட்டு போவார். பன்னி வந்து நான் கதைக்கல, நீங்க சொல்லுங்க அண்ணா. இப்ப அண்ணா நீங்க உழைக்கும் வர்க்கம் கட்சி இதை கிளியர் படுத்துங்கண்ணா. தமிழ் தேசியம் இல்ல, சிங்கள தேசியம் இல்ல. நீங்க சொல்ற அந்த உழைக்கும் வர்க்கம் எந்த இன பரம்பரை சேர்ந்த அதை கிளியர் படுத்துங்கண்ணா, தெளிவுபடுத்துங்க. தமிழன் நீங்க கதைக்கிறது முழுக்க ரோங். யாரு நீங்க கதைக்கிறோங்கடா? அப்ப நீங்க யாரு? அப்ப நீங்க அப்ப போயிட்டு வாங்க. ரோங் அடிக்கிறத நிக்காதீங்க. நம்ம வண்டி மேல கதைக்கிற தவறுனா நிக்காதுங்க. நீங்க சொல்றீங்க சிங்கள தேசியமும் இல்ல, தமிழ் தேசியமும் இல்ல. சரி, வேண்டாம். சரி, சிங்களவனும் வேண்டாம், தமிழனும் வேண்டாம். ஆனா உழைக்கும் வர்க்கம் எங்கிறப்ப சிங்களமும் இல்லாம தமிழனும் இல்லாம யார் அவர்தான் புதுசா வந்தான்? எனக்கு தெரியாது. செல்லணும், உங்களுக்கு தெரியுமா? என்ன புதுசா ஒண்ணு வந்திருக்குதுல்ல? தமிழ் தேசியம் அதுவும் வேண்டாம். ஆனால் நாங்கள் உழைக்கும் வர்க்கம். அப்படியா? எந்த இனப்பரம்பல்? பதில் இல்லை. நீங்க எந்த இனப்பரம்பல் ஐயா? நீங்கள் பேசுகின்ற மொழி என்ன? உங்களுடைய அடையாளம் என்ன? உங்களுடைய தேசியம் என்ன? திரும்ப மொழியை சொல்லுங்க. எந்த மொழி பார்ப்போம். மொழி எப்படியா? நீங்க எந்த இனம் அடையாளம் காண சொல்லுங்க. நீங்க உழைக்கும் வர்க்கம் எந்த மொழி? எந்த மொழிவாரி தேசியம்? எந்த மொழிவாரி தேசியம் கண்டுபிடிப்பார்? மொழியை சொல்லுங்க. அந்த வாரி அந்த தேசியத்தை சொல்லுங்க. எந்த நீங்க சொல்கிற உழைக்கும் வர்க்கம் அண்ணா தெளிவா இருக்கிறார். அது சிறப்பு வாழ்த்து சொல்லுவோம். என்னென்றால் நாங்கள் சிங்கள தேசியம் இல்லை. ஆமாம், நாங்கள் சிங்களவரும் இல்லை, தமிழ் தேசியம் இல்லை. ஆமாம், நாங்கள் தமிழர்களும் இல்லை. சரி, இரண்டும் இல்லாம இலங்கையில இந்த இரண்டு தேசிய இனங்களும் இல்லாம புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறோமா? ஆறு உழைக்கும் வர்க்கம். அப்படியா? இங்கிலீஷ் அதான் தெரியல. என்ன இனப்பரம்பல், என்ன மொழி பேசுகிற அது சொல்லுங்க. அது தங்கிலீஷாப்பா, சிங்களம். என்னடா அந்த நேரத்தில் நான் உண்ட மனசு அப்படியே சொல்லி கதைக்கணுமா? இல்லை தானே மக்கள் இல்லை, தலைவரை பார்க்கலாம் இல்லை. நான் எல்லாம் வந்து அதுக்கு தைரியம் இல்லை. கரண்ட் எங்களுக்கு எல்லாம் நினைச்சு நாங்கள் எவ்வளோ கவலைப்படுறோம். அப்படியா எல்லாமே எங்களோட போராட்டம் ஒரு தீர்வாகும் கிடைக்கும். அது பிள்ளையான வழியில் போகிற மாதிரி இருக்குது.